ஆகவே பாவத்தினால வரக்கூடிய சாபம் ரொம்ப பயங்கரமானது. ஆகவே சில குடும்பத்தெல்லாம் பார்க்கிறோம், சில இளவயதின் மரணம். தகப்பனார் 40 வயசுல செத்து போயிருப்பாரு. இப்போ பிள்ளைக்கும் அதே டைம் வரும்போது, பேரப்பிள்ளைக்கு அதே டைம் வரும்போது அவர்களும் மரிச்சிருப்பாங்க. இளவயதின் மரணம் சில குடும்பத்தில் 3வது 4வது தலைமுறை வரைக்கும் வரும். சிலருடைய வியாதி, தகப்பனார் மாரடைப்பு வந்திருக்கும், இல்லைன்னா சில அந்த குடும்பத்தில் கேன்சர் வியாதி இருந்திருக்கும். அது 3வது 4வது தலைமுறைக்கும் தொடருகிறது. பாவத்தினுடைய பலம் ஒரு குடும்பத்தை 4 தலைமுறை 5 தலைமுறை வரைக்கும் தொடருகிறது. பாவம் அவ்வளோ சாதாரணமானது அல்ல. இப்போ இயேசு எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், சிலுவையில் அறையப்பட்டார் எல்லாம் சொல்றீங்களா? அப்ப என் பாவம் எப்போ மன்னிக்கப்படும் அப்படின்னா, நீங்க உண்மையிலே இயேசு மெய்யான தேவன் என்று விசுவாசித்து இயேசுவை ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க நீங்க அதிகாரம் படைத்தவரா இருக்கிறீங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்காக நீங்க தான் சிலுவையில அறையப்பட்டு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். என் குடும்பத்தின் மேல, என் பேர பிள்ளைகள் மேல, என் தலைமுறை மேல இருக்கிற சாபத்தை இன்னைக்கு எடுத்து போடுங்க, மன்னிங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்றைக்கு உங்க தலைமுறையை தொடருகிற சாபத்தை ஆண்டவர் இன்றைக்கு மன்னிக்கிறார். ஆகவே பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படி இயேசு வந்தார். சபையில கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம், நான் பாவம் செய்தேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், என் பாவம் மன்னிக்கப்படட்டும் என்று சொல்லிதான் சபை மூலமா ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனா அவன் இயேசு இல்லாம போக முடியாது, அவன் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் போக முடியாது. ஆகவே பரலோகத்துக்கு போனா இயேசு என்கிற இரட்சகர் தேவை, பாவ மன்னிப்பாகிய கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் தேவை, சபையில பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது, அந்த அபிஷேகம் தேவை.